இன்றைக்கு தமிழர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, திணை வரலாறு. இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு. இதுல குளறுபடி இல்லையா? அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இதுல குளறுபடி இருக்கு. தமிழருடைய அந்த இலக்கிய பதிவுகளை எல்லாம் ஓலைச்சுவடிகள்ல இருந்து பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமாக அச்சேற்றும் காலங்களில் இதுல குளறுபடியே யாரும் பண்ணலையா? அப்படின்னாக்க, அந்த கேள்விக்கு விடை குளறுபடி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதான் ஒரு பதிலாக எல்லார்கிட்ட இருந்தும் வர்ற வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்தவரையில குளறுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமது பதிலாக இருக்கும். ஏன்னா மூல ஓலைச்சுவடிகள்ல இருக்கிறத மாதிரியே அப்படியே இதுல அச்சேற்றல அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட 1800க்கு பிறகுதான் அச்சு எந்திரம் செயல்பாட்டுக்கு வருது. அது சக்சஸ்ஃபுல்லா வடிவமைச்சு அதை வெற்றிகரமாக அதை பயன்படுத்தும் நிலை எப்போ வருது அப்படின்னா 1800க்கு அப்புறம்தான். இந்த 1800க்கு கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தமிழர்களுடைய தன்னாட்சி அதிகாரம், தமிழர்களுடைய பாரம்பரிய மன்னர்கள் எல்லாமே வீழ்ந்து போனார்கள். 1800க்கு 250 வருடங்கள் முன்னாடியே வீழ்ந்துட்டாங்க எல்லாரும். இதுதான் உண்மை. அப்போ இந்த காலகட்டங்கள்ல யாருகிட்ட இந்த அதிகாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, வெள்ளையர்கள்ட்டையும் அவர்களுக்கு துணையாக இருந்த, அவர்கள் வருவதற்கு முன்னாடி இங்குள்ள ஆட்சி அதிகாரங்களை பிடிச்சு ஆண்டுகிட்டு இருந்த நாயக்க வம்சத்தார் அவங்க கிட்டையும் தான் இந்த அதிகாரம் இருந்தது. அவர்கள் காலகட்டங்கள்ல தான், அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் இந்த அச்சேற்றம் எல்லாம் நடந்தது. ஏதோ ஆரம்ப காலகட்டங்கள்ல கொஞ்சம் இன்றைய அளவுக்கு கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் எல்லாம் இல்லை என்பதால் இந்த தமிழனுடைய மெய்யியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களும், தமிழர்களுடைய ஓரளவான இலக்கியங்களும் இந்த தமிழர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பிரிவுகளாவது கிடைக்கப்பெறுது. இந்த கம்ப்யூட்டர் காலகட்டங்கள்ல இந்த அச்சேற்றம் நடந்திருக்குமானால் தமிழ் அப்படிங்கிற தமிழனுடைய எதுவுமே இன்றைக்கு கிடைக்கப்பெற்றிருக்காது. எல்லாத்தையும் மூடி மறைச்சிருப்பாங்க. இதுதான் உண்மை. இப்ப இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு நாம ஒரு விஷயத்தை பார்க்கணும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படிங்கிற இந்த திணை தொல்காப்பியத்தை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. தொல்காப்பியம் என்பது உண்மை. இது 200 வருஷத்துக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணதுனால நமக்கு ஓரளவு நல்லபடியாக இது கிடைக்கி. இருந்தாலும் இதுல கொஞ்சம் பிரிவுகள் விளையாடி இருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய கூற்று. ஏன்னா தமிழ் படைப்புகளுக்கு எதிராக இந்த உலகத்துல எதுவுமே இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இன்னைக்கு தமிழுக்கு எதிராக பல இலக்கியங்களை கொண்டு வந்து காட்டுறாங்க. அதெல்லாம் என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த 1800க்கு அப்புறமான காலகட்டங்களில் இந்த இலக்கியங்கள் அச்சேற்றப்படுகின்ற அந்த நேரத்துல ஓலைச்சுவடி ஏடுகளை தேடி பலர் இந்த உலகமே தேடி அலைஞ்சாங்க தமிழ்நாட்டுல. அத இந்த தமிழர்களுக்கு இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் பதிப்பிச்சு கொடுக்கோங்கிற பேர்ல தேடி எத்தனையோ இலக்கிய படைப்புகளை இங்க இருந்து அடிச்சுட்டு போயிட்டு மற்ற பல மொழிகள்ல அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். இது ஒரு வணிகமாகவே அந்த காலத்துல நடந்திருக்கு.
இது ஓரளவு பேசப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் அதை மூடி மறைச்சிட்டாங்க. இந்த அடுத்த ஜெனரேஷன்களுக்கு அது போக வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டாங்க. இன்றைய ஜெனரேஷன் கிட்ட, இன்றைய தலைமுறைகள்கிட்ட சரியான தமிழே இல்லை. இது உண்மை. அப்ப இன்னைக்கு இந்த தமிழ் தேசியவாதிகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்னு பேசுறாங்க. இன்றைக்கு தமிழர் இன குடிகள் எல்லாம் திணை வரலாறு பேசுறாங்க. நாங்க இந்த திணைக்காரங்க, நாங்க அந்த திணைக்காரங்க பேசுறாங்க. இந்த திணைக்கு இந்த கடவுள், அந்த திணைக்கு அந்த கடவுள்னு பேசுறாங்க. நமது ஒரு காணொளி போட்டோம் நம்ம, எல்லா திணைக்குமே ஒரே கடவுள் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பேச்சுக்கள் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா மருதநில வேந்தன் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம காணொளி வந்த பிறகு அந்த மாதிரியான பேச்ச புதுசா யாரும் பேச காணோம். பார்க்கல, புதுசா பார்க்கல காணொளிகளை. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அந்த காலகட்டங்கள்ல நாம வேந்தன் யாரு அப்படிங்கிற காணொளி போட்டோம். இந்த நம்ம தளத்துல அது இருக்கு. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தான், இந்த அச்சேற்றப்பட்ட இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு திணை வரலாறுலாம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க கூட இந்த இதை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பர ஐயன், பரத்தில் இருக்கும் ஐயன் சிவன் அப்படிங்கிறத, அதுதான் பறையன் என்கின்ற ஒரு சொல். அந்த மூலச்சொல் சூரியனை குறிக்கக்கூடியத சொல்லாக இருக்கிறதுனாலதான் அந்த பெயரை இந்த மக்களை சொல்ல விட மாட்டேன்றாங்க. ஆனா இது கதை எப்படி கட்டி வச்சிருக்காங்கன்னா, பறை அடிக்கிறவன் பறையன் அப்படின்னு கதை கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசுறவங்க கூட அதே புரிதலோட தான் இருக்காங்க. தமிழ் தேசியம்னு பேசுவாங்க, அந்த இடைநிலை சாதிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. அவர்கள் அத்தனை பேரும் பறையர்களுக்கு எதிராக இருப்பாங்க. இத செயல் வடிவத்துல கண்டவனா தமிழ் தேசியம் பேசுறாங்க, அத்தனை பேரும் சாதி வெறியர்களா இருக்காங்க. தன் சார்ந்த சாதியில ரொம்ப தெளிவா இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள இந்த இடைநிலை சாதிகள் அத்தனை பேரும் நாங்க தமிழன் அப்படின்றாங்க. தமிழனுடைய மூலவர் பறையர் இல்ல, குறவர் அப்படின்றாங்க. புதுசா அந்த மாதிரியான ஒரு வரையறைய கொண்டு வராங்க. அதை வச்சுதான் அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. எல்லாரும் மனசுலயும் அப்படித்தான் இருக்கு. இவங்க எல்லாருமே பறையர் வேற அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. அதை முதல்ல இந்த பறையர்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு அளவுல இந்த ஆதி இனமான, ஆதி சிவ மரபினமான இந்த பறையர்கள் தெரிஞ்சுக்கணும். சைவம் அப்படிங்கிறது பறையர் சம்பந்தப்பட்டதுதான். இந்த சைவம், வைணவம், எல்லா ஆன்மீக படைப்புகளும் பறையர் சம்பந்தப்பட்டதே, பறையர்கள் படைத்ததே. ஆனா இந்த பறையர்கள்ல இருந்து பல்வேறு குடிகள் இதுல இருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற காரணத்தினால இப்ப இந்த கூற்று இது எல்லாராலையும் நம்ப முடியாத மாதிரியான ஒரு மாய தோற்றம் இந்த நடைமுறையில இருக்கு. ஏன்னா பல்வேறு இந்த பழமையான குடிகள்லாம் இந்த பறையர்ல இருந்து பிரித்து தனி குடிங்கிற மாதிரியான ஒரு உருவாக்கத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அத ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். குரூடாயில் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கச்சா எண்ணெய், அது பூமிக்கடியில இருந்து கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் பூமிக்கடியில இருந்து கிடைக்குது, குரூடாயிலா கிடைக்குது. அது ரிஃபைனரிஸ்ல அது வடிகட்டின பிறகு அது ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையும் கிடைக்கக்கூடிய பொருட்களை வகைப்படுத்துறாங்க தனித்தனியா. இப்போ பென்சின், நாப்தா, பெட்ரோல், டீசல், கெரசின், டர்பண்டைன், இது மாதிரி பலதரப்பட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுத்துட்டு ஒவ்வொரு டெம்பரேச்சர் வைஸ் ஒவ்வொரு ப்ராடக்டை பிரிச்சு எடுத்துட்டு கடைசியா அதுல தார் மிஞ்சும். அந்த தாரும் எரிபொருள் தான். அந்த தாரை ரோடு போட்டு விட்டு போயிடுறாங்க.
அந்த கடைசியா மிஞ்சிற தார் மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியா மிஞ்சிற தார் மாதிரிதான் இன்றைக்கு இந்த பறையர் என்கின்ற ஒரு சமூகம் இருக்கு. ஆனா இந்த தார் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில ரோட்ல இருக்கு அப்படிங்கிறத இந்த சமூகம் எல்லாருமே புரிந்து கொள்வதில்லை. எல்லாருக்கும் இது தெரியாது. விஞ்ஞானத்தை படிச்சவங்களுக்கு தான் இது தெரியும். எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? ரோடு எதுல போடுறாங்க, தார் ரோடு எப்படி போடுறாங்க, இந்த தார் எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. அது மாதிரிதான் இன்றைக்கு இந்த தமிழர்களுக்கு நமது மூலவர்கள் யார் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. தெரிஞ்சாலும் அவர்கள் அதை விரும்புவதில்லை. ரோடு போட்டு கார் ஓட்டுறான், அதுல மிதிச்சு நடந்து போறான். அப்ப அந்த மாதிரி ரோடு போட்டிருக்கு, தாரை வச்சு அந்த தார்ல இருந்து நான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது மாதிரிதான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் சொல்றேன். வேற பொருட்கள்லாம் அதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது அது பொருட்கள். இங்க நான் மனிதர்களை கம்பேர் பண்றேன். ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பாரிசன், ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக வேண்டி. இப்ப அந்த மனநிலையில தான் இன்றைக்கு இருக்காங்க. அதை ஒத்துக்கிறது கிடையாது. புரிந்தாலும் அதை ஒத்துக்கிறது கிடையாது. அதை மடமாற்றுறதுக்கு முயற்சி செய்யறது. அப்படிதான் இன்றைய தமிழர்கள் இருக்காங்க. பறையர்களை மூலக்குடி அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு யாரும் தயாரில்ல. குறிப்பா இந்த இடைநிலை சாதிகளுக்கு அந்த மனம் இல்லை. வெளியிருந்து இங்க ஆட்சி அதிகாரத்தை பிடித்த வடுகர்கள் அவர்களுக்கு நல்லா தெரியும் பறையர்கள் யார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். பறையர்களுடைய தெளிவான வரலாறு அவர்கள்ட்ட கையில இருக்கு. அவர்கள் பறையர்களை எதிரியாக கருதுகிறார்கள். இந்த இடைநிலை சாதிகள் பறையர்களுக்கு துரோகியாக மாறுகிறார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம். தமிழ் தேசிய மேடையில நான் பேச கேட்டிருக்கேன். பறையர்கள்லாம் ராஜாவோட உத்தரவுகளை பறையடிச்சு வெளியே சொல்றதுக்கு போவாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசியத்துல பெரிய ஆளா கருதப்படக்கூடிய ஆட்கள்லாம் பேச கேட்டிருக்கேன். அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதானா, இல்ல உள்நோக்கத்தோட பேசுறாங்களா, அது நமக்கு தெரியாது. ஆனா இன்றைய நடைமுறை அதுவாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரோட புரிதல் அதுவாக இருக்கிறது. பறையன் அப்படின்னா ஆதிசிவன் சூரியனை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பர ஐயன். இதுலயும் நிறைய பேர் கிளாரிஃபை பண்ணுவாங்க. சின்னரா போட்டு பறையன்னு சொல்லக்கூடாது, பெரியரா போட்டு தான் சொல்லணும் அப்படிம்பாங்க. நான் ஒரு விஷயத்தை அதுலயும் தெளிவுபடுத்திடுறேன். இப்ப மாங்காயில இருந்து தான் மாம்பழம் வருது. ஒன்றின் பரிணாமமே மற்றொன்று. இது அது இல்ல, அது இது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போன்றுதான் சின்னரா தான் முன்னாடி பயன்படுத்தப்பட்டது. கல்வெட்டுகள்ல பறையன்னு எழுதுறதுக்கு பற ஐயன்னு சின்னரா போட்டு மரத்துக்கு வரக்கூடிய ரா தான் போட்டு கல்வெட்டுல பொறிச்சிருக்கிறாங்க. அது இலக்கணங்களுடைய வளர்ச்சி, இலக்கண வளர்ச்சியின் போது அந்த பல்ஸ் வேரியேஷன் மாறுபடுத்தி நிறைய புதிய சொற்களை உருவாக்கும் போது ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் பரிணமிக்க வைக்கணும். அப்போ அது மாதிரியான ஒரு பரிணாம மாற்றம் தான் இந்த சின்னரா பெரியரா. இதுவும் அதுவும் ஒன்றுதான். ஒன்றின் பரிணாமம். குழந்தையா இருக்கிறவன் தான் வாலிபன் ஆகுறான், வாலிபன் ஆகிறவன் தான் பெரியவன் ஆகுறான், பெரிய முதியவர் ஆகுறாங்க. இதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ரா அப்படின்னா அது எந்த ரா போட்டாலும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கிறது. எத்தனை விதமான ரா இருந்தாலும் ஒன்றிலிருந்து தான் அது முளைச்சு மாறுபட்டு பரிணமித்திருக்கும் அப்படிங்கிற ஒரு லாஜிக், புரிதல் அது எல்லாருக்கும் இருக்கணும். அது இல்லை இன்னைக்கு. ஏன்னா மொழியிலையும் இந்த தமிழர்களுக்கு ஆழமான தெளிவு கிடையாது, இலக்கியங்கள்லையும் ஆழமான தெளிவு கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் இருக்கலாம்
40 வருடங்களாக இந்த தமிழர்களுடைய அந்த தமிழ் அறிவு அப்படிங்கிறது மங்கி கொண்டே வருகிறது. 40 வருடங்களுக்கு முந்தையதாக படித்த அத்தனை பேருக்கும் ஓரளவு தமிழ் அறிவு இருந்துச்சு. ஆனா அந்த காலகட்டங்கள்லயும் அப்பமும் அவங்க படிக்கிற காலகட்டங்கள்ல அவர்களை கேளிக்கையில் மயக்கி தான் இந்த ஆளும் வர்க்கம் வைத்திருந்தார்கள். கேளிக்கை கேளிக்கை என்ன தெரியும், தன்னுடைய நேரங்களை என்டர்டைன்மெண்ட்டுக்காக வேண்டி அதிகமாக அவங்க செலவிடுறது. அத ஒரு மாயை வழியில சிக்க வைக்கிற மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட்ல மயங்கி கிடந்தார்கள். சினிமா இன்னும் பல விதமான ஒரு கொலைகள் அதுல விழுந்து கிடந்தார்கள். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முந்தையதான தமிழ் இன்றைக்கு இல்ல. அந்த தமிழ் அறிவோ, அந்த மெய்யியல் அறிவோ, அந்த மக்களுக்கு இருந்த மெய்யியல் அறிவோ இன்றைய தமிழர்கள்ட்ட இல்ல. இவர்கள் ஒரு குடியில இருந்து தமிழர் எல்லாம் ஒரே குடிங்கிற சிந்தனைக்குள்ளே இல்ல. ஆனா இந்த இடைநிலை சாதிகளே 100 சாதியா பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவன் சாதியில தெளிவா இருக்கான். இது வெற்றியடையுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஆனா இதுக்கு பின்னாடி பறையர்கள் போகணுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றேன், பதிலாக சொல்கிறேன். இந்த காணொளியே குறிப்பா யாருக்காக அப்படின்னா பறையர் இன பெருமக்களுக்கு தான். எமது பறையர் சொந்தங்களுக்காக வேண்டிதான் நான் இந்த காணொளிய தருகிறேன். தயவு செய்து இந்த காணொளிய கேட்டுட்டு உங்களுடைய புரிதல் அடிப்படையில முடிவெடுத்துக்கிடுங்க. இந்த காணொளிய மற்ற பறையர் சொந்தங்களுக்கு பகிருங்கள். அத நான் ரொம்ப உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். இது இந்த சமூகத்திற்கானது, இந்த பறையர் சமூகத்திற்கான விழிப்புணர்வு பதிவு அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிடுங்க. இது மாதிரியான இனியான விழிப்புணர்வு பதிவுகளை அடுத்த காணொளியில நம்ம பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம்.